RSS தொடர்புடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலை பார்க்கின்ற அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்களாக பதிவளியுங்கள். நம்ம பார்க்கின்ற ஒரு சில வீடியோவில் பதிவுகள் அதிகம் போவதில்லை. அப்படி போகின்ற அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்தார்கள் என்று தெரியவில்லை. தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட அனைத்து யூடியூப் ஊடகங்களுக்கும் ஆதரவு அளியுங்கள். இப்போது தொடர்ந்து சீமான் என்ற செய்தி தான் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது 2 நாட்களாக. சீமான் RS மேடை ஏறிட்டார். நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, சீமானை பிஜேபியோடு தொடர்பு வச்சுக்கிறாரு அப்படி ஒன்ற பிம்பத்தை முதலில் மீடியாக்களின் மூலமாக பரப்புகிறார்கள். யார் பரப்புறாங்கன்னா திராவிடம் செய்யும். அவர்களுடைய வேலையே யாராவது எதிர்கட்சிகள் சொன்னால் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி என்றுனா அது மதவாதம் எடுப்பார்கள். அதனால் அவர்களை புகுத்த மாட்டார், தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ் மக்களுக்கு தெரியும். அதனால் அவர்களோடு எந்த கட்சி வந்தாலும் அவர்களோடு தொடர்புபடுத்தி அவர் தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்த வேண்டும், மக்கள் நண்பதிப்பை குறைக்க வேண்டும் என்ற குறுக்கு புத்தி குரூட புத்தி அது திராவிடத்துக்கு உண்டு. அது திராவிடம் திருட்டு திமுக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா திமுகவும் திராவிட கட்சி தான். இருந்தாலும் அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அவர்கள் 2 கட்சியும் நல்லவர்கள், 2 ஊழல்வாதிகள் தான், கொள்ளையடிப்பார், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அதிகாரத்தை பெறுவதற்கு குற்றம் சொல்வார்கள். இவங்க அதை கட்டினார்கள், பாலத்தை ஊழடிச்சு, இதை செஞ்சார்கள், இதை செய்யவில்லை, ஆட்சி குறை சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆட்சி வந்த பிறகு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். ஆனால் அவதூறுகளை செய்ய மாட்டார்கள். அண்ணா திமுக முடிச்சு ஐயா எடப்பாடி இருக்கிறவங்க சரி, இப்போ இருக்கிறாங்க சரி, அவரும் எந்த பேட்டி கலந்தாலும் சரி அதிகமாக பேச மாட்டார். அப்படி இருந்தாலும் அதிகமாக விமர்சனம் செய்ய மாட்டார், கேள்விகளை போயிட்டு விடுவார். அவருடைய ஊடகங்களும் அதிமுக ஊடகங்களும் சரி, அவங்க சார்ந்த ஆதரவாலும் சரி, கருத்துக்கள் இருக்காங்கன்னா கருத்துக்கள் பேசுவாங்க, இல்லைன்னா கடந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் திராவிட என்ன செய்யும் பார்த்தீங்கன்னாக்கா, அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்ன பார்த்தீங்கன்னாக்கா, தேவையில்லாத பேச்செல்லாம் பிஜேபி தொடர்பு பற்றி அண்ணாத்துக்கு அடிமையாயிட்டாரு இப்படிலாம் பேசுவார்கள். ஆனால் இவர்கள் தான் பக்க அடிமை. எல்லா தொடர்பும் இவர் தான் வச்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவரோட தொடர்புடைய எப்படிப்பட்ட ஊழல் மன்னர்களும் ஒரு பட்டியலாக வெளியிடுகிறார்கள். ஆனால் ரைடு வருகிறது, இடி வருகிறது, எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. போய் டெல்லி ஓடோடி போய் சந்திக்கிறார்கள். அப்படி நிலுவையில் இருக்கிறது. அது இன்னொன்று மக்கள் தான் உங்கள் பார்வைக்கு விட்டுடுகிறேன். அப்படி இருக்கையில் தான் சீமான் அவர்களை தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி நடத்துகிறார். இது மிகப்பெரிய ஆபத்தானது என்று உணர்ந்த திராவிடம் தான் தொடர்ந்து என்ன செய்யணும், சீமானை பிஜேபியோடு தொடர்புபடுத்தி பேசி கொண்டிருக்க வேண்டும். முன்பு கூட அண்ணாமலை அவர்கள் எங்கேயோ ஒரு சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர் கட்டி பிடிக்கிறார். உடனே பார்த்தீங்களா, அண்ணாமலை தொடர்புகிறார் என்று ஒரு கதை எடுத்து இவர் பிஜேபி தொடர்பு சொன்னார்கள். அப்படி உள்ள சீதாராமனுடன் சந்தித்தார், இங்கே உடல் சந்தித்தார், இங்கே பார்த்தார் என்று ஒரு செய்தி சொன்னார்கள். சந்தித்தார் என்பது முக்கியம் இல்லை. இவர்கள் செய்தி ஊடகம் எப்படி என்னன்னா, சந்தித்தார் என்பதையே அவருடன் தொடர்பு இருப்பு என்பதை போல வெளிப்படுத்துவதுதான் இவருடைய மீடியாக்களோட வேலை, பெய்டு மீடியாக்கள் வேலை, திராவிட கட்டுக்குள்ள உள்ள மீடியா வேலை. சந்தித்தார் என்பது ஒரு நிகழ்ச்சிக்கு போகலாம், ஒரு கல்யாணத்துக்கு போகலாம், இல்லை ஒரு எங்கேயோ பார்க்குற போது கை கொடுக்கலாம், சந்திக்கலாம், அது சந்திப்பு. ஆனால் அந்த சந்திப்பு செய்ய அவரோட கூட்டணி மூலியம் பல தொடர்பு இருப்பது போல கட்டமைக்க முயற்சிப்படுகின்றது தான் இந்த திராவிடத்தின் வேலை. அதே போன்றுதான் இப்போ சீமான் எதுக்காக அந்த RS மேடையில் அப்படி பங்கேற்றார். இவருடைய RS மேடை, அது RS மேடை அல்ல. அது அந்த விஜய் என்ற அமைப்பு தொடர்ந்து பல நாட்கள் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளையும் தலைவர்களையும் போற்றக்கூடிய ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் புரட்சிக்கு பாரதியார் பிறந்த நாள் என்று அவரை புகழை போற்றுவதற்கான செந்தமிழ் சிவர்களை அழைத்திருக்கிறார்கள். இவர் அழைவதற்கு முன்பாகவே இதுக்கு முன்னதாக நாம் தமிழ் கட்சி பொதுக்கூட்டங்கள் அந்த செந்தமிழ் சீமான் அவர்கள் பாரதியாரை பற்றி எதுக்காக கேட்டீங்கன்னாக்க, தமிழர் வரலாறு, தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கும் போராடிய சமூக தலைவர்களையும் போராளிகளையும் நினைவு கூட்டி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் அவர்களை பற்றி பேசுகிறார். அப்போது பாரதியாரோட பாடுகிறார். அப்போ இவர்களுக்கு RS மேடைன்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லி சீமான புறத்தில் நினைத்தாலும் அது அந்த மேடையை தமிழ் தேசிய மேடையாக தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார். அது RS மேடை அல்ல, விஜய் தனிமன்ற அமைப்பு. அதோட பாரதியாரோட கொள்ளு பேரன் ஐயா வைரபாதி அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய அந்த அமைப்பினுடைய அழைப்புரை ஏற்றுதான் நான் சினிமா கலந்துக்கிறாரு. அண்ணா அது மேடையில் பேசுவதற்கு முன்னே சொல்கிறார், எந்த இடத்துக்கு என்னென்ன அவதூறு பரப்ப போகிறாங்கன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த பாரதி என்பது தமிழ் மண்ணை ஒரு சமூகத்துக்கான ஒரு புரட்சி பாவலன். அவனை பற்றி பேச நான் என்ன பண்ண போகிறேன், பாகிஸ்தான் கூட்ட கூட போவேன் அப்படி சொல்லியிருக்காரு.
அப்ப இவங்க வந்து பார்ப்பான் என்று ஒதுக்கக்கூடாது. இந்த இந்தியனோட சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்து முஸ்லிம் எல்லாம் ஒன்று போட்டு தான் பாடுபட்டுருக்காங்க. அப்ப சுதந்திரத்தாக போராட்டம் சமூகம் எல்லாத்தையும் போற்றப்பட வேண்டியிருக்குது. அப்ப இவங்க எப்ப அடக்குறாங்க? அவங்க பாரதியில பாப்பான்னு இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? சீமானன் அவர்கள்லாம் இந்த பொதுக்கூட்ட மேடையில பேசும்போது பாரதி என்பவர் எல்லோரும் சமமாக பார்ப்பான், அதனால அவர் பார்ப்பான் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் பார்ப்பான் என்ற செய்தியை மக்களுக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட பார்ப்பான் அவர்கள் தான் நம்மளாம் சிறு பள்ளிக்கூடத்தை படிச்சிருப்போம், ஆறு பள்ளிக்கூடத்தை படிச்சிருப்போம். ஜாதிகள் எல்லையடி பார்ப்பாங்கிறது வந்து சிறு வயதிலேயே ஒரு சிறு 5 வளையாது 50 வளையாது என்பது போல் தான் சின்னஞ்சிறிலே ஒரு குழந்தைகள் நல்ல சொற்களை விதைக்கணும், அதுதான் சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஜாதி எல்லையடை பாப்பா அப்படிங்கிறத உணர்த்துக்கிறாரு. இப்போ அவர் உயிரியை பார்ப்பானவர்கள் இருந்தாலும் அந்த உயரிய வேறுபாடு இருக்கிறதுனால அது பிடிக்காம தான் எல்லாம் சமம் என்பதற்காக சொல்லுகிறார். ஜாதி எல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி சொல்லல் வேண்டும், நீதி உயர்ந்தவர் கல்வி அன்பு நேருடைய மேலர் சொல்லியிருக்காரு. அதாவது அறிவு தான் மேலோங்கும், ஜாதி இந்த குலத்தாட்சி கொள்ளக்கூடாது என்ற ஒரு தத்துவம் ஒரு எவ்வளவு மிகப்பெரியவானது. அதையெல்லாம் கடைபிடிக்கிறாங்கன்னா இப்போ திராவிடம் தொடர்ந்து நம்மளுடைய நல்ல சொற்களை எல்லாம் தொடர்ந்து மக்களோட கொண்டு சேர்த்தாங்கன்னா மக்கள் திருத்துவார்கள். இந்த திராவிடம் அதை செய்யாத, ஜாதி தானே வளர்த்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பார்ப்பானவர்கள் தான் அவருடைய சமூக நீதிக்கும் அச்சமில்லை என்பதிலேயே எப்படி பண்ணாரு, சுதந்திரத்துக்காக பண்ணாரு. இந்த தனி மனிதருக்கு உணவு இல்லையே இந்த ஜகத்தின் அழித்துடன் எப்படி பாரதிய பண்ணாரு. அவர் வந்து உயிரை பார்ப்பானாக இல்லை, அந்த பார்ப்பன்ற சொற்க பிடிக்கும் சமம் என்பதனால தான் எல்லோரு மக்களையும் ஏழை எளிய மக்களையும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று பொதுவாகவும் ஒரு ஒரு கவிஞனாக மட்டுமில்லாமல் ஒரு புரட்சி கவிஞன் வந்து மகா கவிஞனாக இருக்கிறார். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அவரை போற்றாமல் யாரை போற்றுவது? இங்க பெரியார் தான் கிழிச்சாரு, பெரியார் தான் வடிக்க வச்சாரு எல்லாம் சொல்றீங்களா? அந்த பாரதி ஐயா அவர்களை புரட்சிக்க பாரதி யாரும் படிக்க வச்சாரா? அவருடைய குலம் எங்கிருந்து வந்தது? இவர்கள் தான் பெண்ணே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு திராவிட விட்டுக்கிட்டு சொல்வார்கள். அதே அண்ணன் சுயமான சொல்லிக்கிறாரு. எந்த வீட்டிலேருந்து பார்த்துறீங்களா? எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அமர்ந்திருப்பால் பெண்கள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் புரட்சிக்கு பாருங்க அப்பவே என்ன பண்றாங்க, தன் மனைவி செல்லம்மாவில் அமர்ந்து கொண்டு கோர வைத்து அவர் பின்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கிறார் குடும்பத்தோட. அவர் தான் முதல் சமத்துவத்தை கொடுத்துருக்காரு. இங்கே ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்பதே கோட்பாடு. பாரதி அதை தான் வளர்த்துக்கிறார், எல்லாம் சமம் என்று கொடுத்துக்கிறார் என்று அந்த சில கூறியிருக்கிறாரு. இப்போ இவர்கள் என்ன பண்ணுவார்? சீமானந்த மேடையை பேசுகிற மேடை முழுக்க தமிழ் தேசிய சிந்தனைகளை பாரதிய புகழை போட்டிருப்போம். அந்த பாரதியின் புகழை போட்டும்போது இப்படிதான் ஒரு கவிதைக்கு எழுத பாட்டுகளை உறக்க சொல்ல புரட்சி வரிகளை எழுதியிருக்கிறாரா என்பது நமக்கு சிந்திக்க வியப்பாக இருக்கிறது. நாம படித்த பாடலாம் சாதிகளை பாப்பா இதுதான் படிச்சிருப்போம், வேற எதுவும் நமக்கு தெரியாது. சீமானவர்கள் இந்த முழுக்க 1.5 மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில பேசியிருக்காப்புல அவ்வளோ அற்புதமாக பேசியிருக்காரு. ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய ஆக நம்ம தமிழர்களுடைய கவிஞர்களையும் தமிழர் வரலாறுகளையும் நம்ம படித்தால் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியான தலைவர் தேர்ந்தெடுப்பான். அதையெல்லாம் மடைமாற்றுவதற்காகத்தான் இந்த திராவிட கும்பல்களில் தமிழ் புத்தகத்திலிருந்து வீரபாண்டிய கட்டுமோகன் போடுவாங்க, ஜான்ஸ் ராணின்னு போடுவாங்க. ஆனால் நம்ம தமிழுடைய வேலுநாச்சியாரோ சீரம சீனிவாசனோ எட்டமலை சகோதரோ இவர் போன்ற நம்ம தமிழ் போராளிகள் தலைவர்களே ஒரு முன்னிறுத்துவது இல்லை. இப்போ நம்ம தமிழர்களுக்கு புரிந்திருக்கும். அதை உணர்வூட்டு வகைகள் தான் செந்தமிழ் சீமானவர்கள் எல்லா பொதுக்கூட்டங்களும் சரி, மாணவர் பாசலும் சரி, பொதுக்கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் அவர் பேசுகின்றது தமிழோட முன்னோர்களை நினைவு கூறு. அதை ஊட்டி விட்டால் அவன் விழிச்சுப்பான் அப்படின்ற கொள்கை கோட்பாட்டோட தான் செந்தமிழ் சிவாவில் கலந்து கொடுக்குறாரு. சரி, ஓகே. இப்போ இவருடைய அவர்தல் என்ன? இவர்கள் விமர்சனங்கள் 1000 வைத்தாலும் அதை உரமாக்கி கொள்ளணும். சீமானோட கொள்கையாக தான் ஏதோ நான் சொல்லிட்டு இப்போ அவனுக்கு வேலை வெட்டி இல்லை, நமக்கு 1000 வேலைகள் இருக்கிறது, நம்மளுடைய செலவு செஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறார். இப்போ இவர் இது இப்போ ஆர்எஸ் மேடை இருட்டான்னு சொல்கிற போது இவர்களுடைய இந்து முஸ்லீம் முன்னணிகளுடைய ஒரு தலைவர்களும் அதே இந்து மொழியில் பங்கேற்றிருக்கிறார். இவருக்கு ரைடு வந்த பிறகு ஓடி போய் டெல்லி ஓடி சந்திக்கிறீங்க, நிர்மலா சந்திக்கிறீங்க. இப்போ அந்த ஆர்எஸோட பிஜேபி அப்பயும் போய் சந்திக்கிறீங்க. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து அறிக்கை விட்டு இருக்க வேண்டியதுன்னு ஏன் ஓடுறீங்க? உங்களுக்கு தேவைன்ற போது நீங்கள் காலப்படுத்திக் கொள்வீர்கள். கேட்டால் அரசியல் பிரதமராக இருக்கிற மோடி இருக்க எங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு வேண்டும், சுமூக கூட்டணி கொண்டு பிம்பத்தை பேசுவீர்கள். அப்போ நீங்கள் சந்தித்தால் சுமூகம், எதிராளி சந்தித்தால் கள்ள தொடர்பா? இந்த மிக மிக கீழ்த்தரமான ஒரு அரசியல் திமுக அரசியல் தான். உடனே சொன்னாங்க, ஐயா ரஜினி அவர்களை சந்தித்தார், போய் அண்ணா சந்தித்தார். சங்கி என்ற நண்பன் சொன்னார். இப்போ எப்படி நாங்கள் பிஜேபி தொடர்புடைய ரஜினி சந்தித்தார், இவரும் பிஜேபி கூட சொன்னார்கள். இதுக்கு முன்னாடி சீமானவனை வந்து ரஜினியை வந்து இந்த நாட்டை பச்சை தமிழ் யார் தமிழ்நாட்டுக்கு வந்து பச்சை தமிழ் ஆகிடுங்களா? இடம் கூட அங்கே வெற்றிடம் அங்கே கூட தான் இருக்குது, சுடுகாட்டில் கூட தான் இருக்குது. இப்படிலாம் விமர்சனம் பண்ணார்.
இப்போ எப்படி அவர்கிட்ட ரஜினி போயிட்டு கை ஊத்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னார். சீமானவன் தமிழ்நாடு தமிழர் ஆள வேண்டும் என்று தான் பேசினார். விஜய் ரஜினி வந்து அவர் வந்து இந்த ஆளத கூடாதுன்னு சொல்லுவது வாழக்கூடாதுன்னு சொல்லவில்லை. பிறந்தநாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவருடைய திறமையை வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கு ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சீமான் அவர்களுடைய வாழ்த்துறையை அனுப்பியிருக்கிறாரு. இவர்கள் நோக்கம் என்ன? ஏதாவது ஏன்னா இவருக்கு பிஜேபி வந்து முற்றிலும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாத ஒன்று. அதனால என்ன பண்ணோம், எல்லோரையும் அவருடைய தொடர்பு பேசிக்கொண்டே இருந்திருந்தால் திராவிடத்தை நம்ம ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம் என்ற மனக்கணக்கு போட்டு கொண்டார்கள். இந்த மனக்கணக்கெல்லாம் முன்னடிக்கிற திராவிட கட்சிகள் வந்து மாறி மாறி ஆண்டுகிட்டு இருந்தீங்க. இனி உங்களால் ஒருபோதும் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்போ சமூக வலைதளம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு விளக்கெண்ணெய் வெங்காயம்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சீமான் வந்து சீமான் எடுத்து விட்டார். நான் சொன்னோம் பார்த்தீங்களா, இவனுக்கு வேலையாக தான் கட்சி விட்டு வெளியே போயிட்டால் போதும். எதிர்கட்சியில் இருக்கணும்னா இதே வேலை தான். சீமான் எடுக்கின்ற செயல்பாடுகளையும் கொள்கைகளையும் அவர் எப்படி தமிழக செய்கிறார், இந்த ஏன் மாற்றில் ஆசிரியக்கூடாது அந்த எண்ணெல்லாம் கிடையாது. நான் வேறு கட்சியில் இருக்கிறப்பா அவரை எதிர்க்கணும், அவ்வளோதான். எதுக்கிற தலைமை பிஜேபி தொடர்பு பேசணும், அவர் அவதூறு பேசணும், அந்த எண்ணம் தான் கொடுத்து பாராட்டு எண்ணுங்கிற வரே வராது. அதுதான் அண்ணன் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் கருத்துக்களை வந்து பார்ப்பான் விடுற சம்பந்தம் வச்சுருக்காங்க, ஒரு மறுமலாக இருக்காங்களே அவங்கள்ட்ட கேளுங்க. தமிழர்களிடம் திராவிடம் பேசுவது, ஆரியத்து கூட சம்பந்தம் பேசுவது, சரியான ஒரு சாட்டை அடியை கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாஃபர்னு எனக்கு தமிழ் தேசியத்துலேருந்து நம்ம போய் விலகி போயிட்டு அண்ணன் வேலுமுருகனை முட்டு கொடுத்தாங்களோ ஒருத்தங்க, அவர் சொல்கிறோம் என்னை சந்தேகப்படுங்க. திடீர்னு ஒருத்தன் ஆர்எஸ் என்ன பொழுதுறாங்கன்னா என்ன சந்தேகப்படுங்க, என்ன பொருளாதார பின்னாடி செக் பண்ணுங்க. திடீர்னு ஒரு நாய் குலைக்கிறது என்ன சொன்னால் பிஸ்கெட்டு போடுறாங்கன்னு என்ன நினச்சிங்க, சந்தேகப்படுங்க அப்படின்னு இவர் ரொம்ப யோக்கியமாக அவர் வந்து தமிழ் தேசிய லீக்னு ஒரு லெட்டர் பேட் ஒன்று வச்சிருக்கிறாரு கட்சி போட்டு. அவனா அது வேறு மீட்டிங்கில் பேசின போட்டோக்களோ அவரோட செயல்பாடோ கிடையாது. எங்கிருந்தாலும் இப்படி ஒரு போட்டோ போட்டு ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் போட்டுருது. போனவரோட திராவிடம் ஒரு வேலையை கட்டுறது பார்த்தீங்களா, சீமானனுக்கு எதிராக இந்த வேலுமுருகன் நாம் தமிழ் கட்சியில் தான் வெளியே போனவர்கள்லாம் வச்சு தலைவர் மாபெரும் இணைய எழுச்சி நாளுக்கு நவம்பர் 26, 27 இந்த காலகட்டத்தில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இவெல்லாம் நடத்தி ஏன்னா திராவிடம் பேமெண்ட் கொடுத்துச்சு. இந்த இடம் தனியாக நிற்கிற காற்று ஆத்துற மாதிரி ஒரு கூட்டம் போட்டுருக்காங்க. ஏன்னா உப்பு கழுவுறவனுக்கும் உண்மையாளர்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு. காசு கொடுத்தா வேலை செய்வாங்க. இந்த கூட்டம்லாம் இப்போ சீமானை பார்த்து குலைச்சி கொண்டு இருக்கிறது. இவருக்கு வேலை தான் இருக்கு. இப்போ ஏன் பாரதியை வந்து நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க? அவர் தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களும் சமத்துவத்தை பேசுகிறத தூக்கி பிடிக்கிறான். ஏன்னா சரியான ஒரு சாட்டை அடியை வந்து அந்த சீமானை சொல்லியிருக்காரு. தமிழை ஈசபா சனியன் என்று சொல்லவன் எனக்கு தந்தையாக இருக்கும்போது தமிழை தூக்கி போடுற பார்த்து என் பட்டம் இருக்கக்கூடாதுன்றப்போ இவனு முகப்பொடியெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. இவர் தான் படிக்க சொல்கிறேன்னா. இப்போ சமீபத்தில் வந்து திமுகவில் ஒரு பெண்கள் அப்படின்ட்டு ஒரு கொடுத்து பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் நடிகர் டைரக்டர் வசந்தபாலம் சொல்லுகிறாரு, பெரியார் வந்தால் தான் விடுதலை கொடுத்தாரு, படிப்பறிவு கொடுத்தாரு, சமூகத்தை கொடுத்தாரு, அது திராவிட தத்துவம் பெரியார் தத்துவம் தான் பெண்களுக்கு அப்படிங்கிற போது சொல்லிடுறாரு. என்ன கேட்டேன்னாங்க, திராவிட சந்தைகள் எல்லாம் வந்து நம்ம தமிழர்களாக இருக்க மாட்டோம், எல்லாம் பிற வந்தேறி அவர்கள் தான் எல்லாம் திராவிடத்துக்கு போட்டு கொடுப்பானோ, எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். திரைத்துறையில் மட்டும் எல்லாம் சத்யராஜ் மகள் எல்லாம் வந்து அந்த பக்கம் தான் சாயங்கள்லாம் அந்த அப்படியே ஒரு சாஞ்சிருக்கலாம். ஏன்னா இப்போ ஆளும் அரசாக இருக்குல்ல, திரைத்துறை இருக்கிற கும்பல் எல்லாம் அங்கே தான் சாயும். அந்த மாதிரி போகிற கூட்டத்தில் சீமானன் அவர்களை செல்கின்ற பாதை சிறப்பாக இருக்குது. அந்த மேடை பேச்சுக்களை இப்போ பார்க்குறவர்கள்லாம் முழுக்க பாரதியோட புகழை போட்டு கூட தான். ஆர்எஸ்எஸ்க்கு அது சம்மந்தமே இல்லை. அதில் இப்போ பங்கேற்ற பாரதியோட கொண்டு பேரன்னு சொல்கிறார். அவரை பார்ப்பனாகிறதுனால அவர் ஆரிய தொடர்புன்னு சொல்லுகிறீர்கள். அவர் வந்து பாரதிய பேரும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மண்ணுக்காகவும் பேசியிருக்கிறாரு, பொது பேசியிருக்காரு. அதுக்கு அவர் புகழை போட்டணுங்கிறது சீமானன் பேசுகிறது. அது ஆர்எஸ்எஸ் மேடை கிடையாது. அந்த மேடையில் வந்து பல தரவுகளும் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறத ஜேர்னலிஸ்ட் மணி ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இவர் அவதூறுக்கெல்லாம் வந்து ஒன்றும் எடுபடாது. அது சீமானனை வந்து சொல்லியிருக்காரு, எல்லா கட்சிகளோட தலையும் அரவணைப்பார், எல்லா கட்சிகளோடையும் பங்கேற்பார், ஆனால் அவருடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார். நட்பு வேறு அரசியல் வேறு என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்கள் 1000 விமர்சனங்கள்லாம் அவர் உரமாக்கி கொண்டு மேலே கொண்டு தான் போய்கிட்டு இருப்பார். நீங்கள் பேசுகிற எந்த ஒரு அவதூறும் ஒன்றும் எடுபடாது. சரிங்களா? அதுதான் இன்னொன்று சொல்லியிருக்காரு, முக்கியமான ஒன்று சொல்லியிருக்காரு. பாரதியார் நேரடியாக்க வாரிசு
இல்லை என்றாலும் நான் ஒரு சொல்லு பேரன், வைரபாரதி கொல்லு பேரன் என்றால் நான் சொல்லு பேரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு சொற்களாலும் அந்த ஆயுதம் சீமான்ட்ட ஒரு ஆயுதம் இருக்குது. என்ன ஆயுதம் கேட்டீங்கன்னாக்கா அறிவாயுதம் இருக்கின்றது. எந்த நிகழ்ச்சியில் எடுத்தாலும் நீங்கள் ஃபுல் தரவுகளோட பேசுவாருங்க. ரசிக்கும்படியாக இருக்குங்க. ரசிக்கும்படியாக இருக்க மட்டும் இல்லாமல் அதை புரிந்துக்கிற ரசனை மூலம் நமக்கு உணர்த்துவார். மக்களை கேட்குறவங்களுக்கும் அதை கவனிப்பு, அது ஈர்க்கிற சக்தியும் இருக்கிறது. அவருடைய தகவல் எல்லாம் சிறப்பாக இருக்கும், உச்சரிப்பு சிறப்பாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பார்த்தவரெல்லாம் பாருங்கள், சென்று பாருங்கள். மிக சிறப்பாக இருக்கிறது. இவர்களுக்கு குற்றச்சாட்டுகள்லாம் ஆர்எஸ் மேடை சென்று கொள்ள, அது ஆர்எஸ் மேடை அல்ல, பாரதிக்கான மேடை, தமிழ் தேசியத்துக்கான மேடை என்பதை தெரிவித்துக்கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிங்கள். நன்றி, வணக்கம்.